السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. கண்ணியமானவர்களே, ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகின்றார், இந்த உலகத்தில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் உன்னை அளிக்கும் 6 விடயங்கள் இருக்கின்றன. அவைகளை நீ வாழ்க்கையில் கட்டுப்படுத்தி நீ வெற்றி பெற வேண்டும். அதில் முதலாவது தூக்கத்தை சரியான முறையிலே கட்டுப்படுத்தி அதில் நீ வெற்றி பெறாவிட்டால் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியாது. இரண்டாவது, ஒவ்வொரு காரியத்தையும் உரிய நேரத்தில் செய்தல். ஒவ்வொரு காரியத்தையும் உரிய நேரத்திலே செய்யக்கூடிய மனப்பான்மை, பங்க்சுவாலிட்டி வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. மூன்றாவது, பயம். வாழ்க்கையிலே எமக்கு ஏற்படக்கூடிய பயத்தை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் வாழ்க்கையில் எம்மால் வெற்றி பெற முடியாது. நான்காவது, கோபம். வாழ்க்கையில் எமக்கு ஏற்படக்கூடிய கோபம், எங்ரி, இதை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் வாழ்க்கையில் எம்மால் வெற்றி பெற முடியாது. அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றார், வல் முமாத்தலா, நல்ல காரியங்களை பிற்போடுதல். இதன் மூலமாக வாழ்க்கையிலே பெரும் ஒரு தோல்வியை நாம் சந்திப்போம். இதை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் வாழ்க்கையில் நாம் தோல்வியை சந்திப்பதற்கு காரணமாக அமையும். கடைசியாக முக்கியமான விடயத்தை சொல்லி காட்டுகின்றார். இதை பற்றி இன்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். சோம்பேறித்தன்மை, லேசினஸ். இந்த சோம்பேறித்தன்மையை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் வாழ்க்கையில் நீ தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் என்று அந்த அறிஞர் சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, சோம்பேறித்தன்மை என்பது ஒரு மனிதனை மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அறிக்கைகள் சொல்லி காட்டுகின்றன. இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் 17% 100க்கு 17% உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்தாமல் சோம்பேறித்தன்மையுடன் இருந்ததன் காரணமாக வாழ்க்கையிலே பல நோய்களுக்கு உள்ளாகி அவர்கள் மரணிக்கின்றார்கள் என்ற ஒரு அறிக்கை சொல்லித் தருகின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் சோம்பேறித்தன்மையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். சோம்பேறித்தன்மை என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களை ஒரு மனிதன் பயன்படுத்தாமல் விட்டுவிடுவது. இதற்கு பேர் தான் சோம்பேறித்தன்மை. அல்லாஹ் எமக்கு நிறைய ஸ்கில்ஸுகளை, ஆற்றல்களை தந்திருக்கின்றான். இந்த ஆற்றல்களை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தாமல் இருப்பது, இதற்கு பேர் தான் சோம்பேறித்தன்மையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் எம்மை தூண்டுகின்றார்கள், அல் முஃமினுல் கவி ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தஈஃப். ஒரு பலசாலியான முஃமின் பலஹீனமான முஃமினை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானவன். ஒஃபி குல்லின் ஹைர், ஒவ்வொரு காரியத்திலும் நலவுகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய உடம்பு, அவனுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு எதெல்லாம் பிரயோஜனம் தருகின்றதோ அந்த பெனிஃபிட்ஸை தரக்கூடிய காரியங்களிலே நீ ஆசை உள்ளவனாக இரு. அதை அடைவதற்கு முயற்சி செய்து கொள். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி கேள். வலா தஅஜிஸ், முடியாது என்ற மனப்பான்மையை எடுக்காதே என்று சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, சோம்பேறித்தன்மையில் மிக பயங்கரமான டேஞ்சரானது தான் ஒரு மனிதன் மார்க்கத்துடைய விடயத்திலே ஏற்படக்கூடிய சோம்பேறித்தன்மையாக இருக்கின்றது. உரிய நேரத்திலே வணக்கங்களை செய்யாமல் இருப்பது, தொழாமல் இருப்பது, ஒரு மனிதன் ஃபர்லுகளை விட்டு வாழ்வது, நோன்பு பிடிக்காமல் இருப்பது, ஹஜ்ஜுகளை செய்யாமல் இருப்பது, அல்லாஹுடைய கலாமை ஓதாமல் இருப்பது. இது போக இதைவிட பயங்கரமான ஒன்றுதான், எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் சோம்பேறித்தன்மை காட்டுவானோ அவனுக்கு பாவத்திலே இன்பம் உண்டாக ஆரம்பிக்கும். பெரும் பெரும் பாவங்களை செய்வதிலே இன்பம் காணுவான். அவனுக்கு மக்களுடைய உரிமைகளை பாழாக்குவதிலே அவன் கூடிய கவனத்தை செலுத்துவான். காரணம், அல்லாஹுடைய கடமைகளிலே அவன் சோம்பேறித்தன்மையை காட்டியதன் காரணமாக அதன் விளைவு மக்களுடைய உரிமைகளிலே மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, சோம்பேறித்தன்மையில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு சிந்தனை ரீதியாக ஏற்படக்கூடிய சோம்பேறித்தன்மையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆற்றல்கள் நிறைய இருக்கின்றன. அதை வைத்து ஒரு மனிதன் எப்படி முன்னேறலாம், எதை சாதிக்கலாம், எதை செய்யலாம் என்று சிந்திக்காமல் ஒரு மனிதன் வாழ்வது, இது மிக பெரும் ஒரு நஷ்டத்துக்குரிய வழியாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தந்த ஆற்றல்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நாம் முன்னேறலாம், எதையெல்லாம் நல்ல காரியங்களை செய்யலாம் என்று சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டிய இடம்தான் எமது வேலை செய்யக்கூடிய இடத்திலே நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எமது வேலை என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிக பெரும் ஒரு அமானிதமாக இருக்கின்றது. நான் வேலைக்கு சென்று விட்டேனா, ஒரு இடத்தில் எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்ய வேண்டும்,
அந்த நேரத்திலே சரியான முறையிலே உற்சாகமாக நாம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த பொறுப்பை பற்றி கேட்பான். அஹஃபிஸ ஸாலிக் அம் ضيع, அதை மனிதன் பாதுகாத்தானா அல்லது வீணாக்கினானா என்று கேட்பான். எந்தளவுக்கென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்குரிய உரிமைகளை கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றினானா என்பதை பற்றி அல்லாஹ் மறுமை நாளையிலே கேட்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த நிறைய திறமைகள் இருக்கின்றன. அல்லாஹ் தந்த மிக பெரும் திறமைதான் அல்லாஹ் அறிவாற்றலை தந்திருக்கின்றான். நாம் வாழ்க்கையிலே மற்றவர்களையே பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். புதிதாக நாம் எதை கண்டுபிடித்திருக்கின்றோம் என்று யோசிக்க வேண்டும். இதிலே மிக மிக சோம்பேறிகளாக நாம் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் மற்றவர்கள் எதை செய்கின்றார்களோ, மற்றவர்கள் எதை எழுதுகின்றார்களோ, இதையே நாம் பார்த்து கொண்டு இதையே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் நாம் எதை பேசுகின்றோம், எதை எழுதுகின்றோம், எதை மற்றவர்களுக்கு சொல்கின்றோம், மற்றவர்களுக்கு முன்னால் எதை கண்டுபிடிக்கின்றோம், எமது திறமைகளை எப்படி பயன்படுத்துகின்றோம், இதை நாம் ஒவ்வொருவரும் மீள் பரிசீலனை செய்வது, செக் பண்ணுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் தண்ணீர் ஒரு இடத்திலே தேங்கி இருக்கின்றது, எப்பொழுது தேங்கி இருக்கின்றதோ அந்த நேரத்திலே தண்ணீர் கெட்டுப்போவதை பார்க்கின்றேன். எப்பொழுது தண்ணீர் ஓடக்கூடியதாக இருக்குமோ அந்த தண்ணீர் குடிப்பதற்கு சுத்தமானதாக இருக்கும், இன்பமானதாக இருக்கும், மதுரமானதாக இருக்கும். எப்பொழுது தண்ணீர் ஓடாமல் இருக்கின்றதோ அந்த நேரத்திலே அந்த தண்ணீர் கெட்டுப்போய் மற்றவர்கள் பாவிக்க முடியாத நிலைமைக்கு மாறிவிடும். இதே போன்றுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள், இதை ஒரு மனிதன் சரியான முறையிலே இயக்காவிட்டால், அதை பயன்படுத்தாவிட்டால் அந்த மனிதன் வாழ்க்கையிலே நஷ்டமடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு உள்ளாகுவான் என்று ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோம்பேறித்தன்மையை விட்டும் எம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி கற்றுத்தந்த மிக முக்கியமான துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸ்ன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். யா அல்லாஹ், கவலையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று துவா செய்தது போல் நபி அவர்கள் துவா செய்வார்கள், வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். யா அல்லாஹ், இயலாமை சோம்பேறித்தன்மையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களையும் மது கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.